இப்போ இந்த சம்பவம் நடக்கிறது, முதலமைச்சர் உடனடியாக ரியாக்ட் பண்றாரு. எல்லா கட்சிகளும் பாஜகவிலிருந்து காங்கிரஸ் வரைக்கும் எல்லாரும் இங்க ஸ்டேட்ல நடக்குதுங்கிறதுனால எங்களுடைய தலைவர் செல்வ பெருந்தகை கண்டிக்கிறாரு, போறாரு. இது ஒரு ஸ்டேட் இஷ்யூ. அவர் நீட் ஒரு நேஷனல் இஷ்யூ, அதை சிம்பிள் விட்டுருவோம், அது அப்புறமா பேசுவோம். இவங்க கூட்டணியில் இருக்கிறாரு, கூட்டணி பத்தி நிறைய பேசுறாரு சார். இவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் 40 பேர் இறந்தார்கள். இதே கள்ளசாராயத்தில் 40 பேர் இறந்தார்கள். பியோகேத்தோ மரோகே அப்படின்னாரு. நீ குடிச்சா செத்துதாண்டா போவனார். அந்த நிதிஷ்குமாரோட எப்படி கூட்டணி வச்சீங்க? இல்ல அதே நிதிஷ்குமார் என்ன விமர்சனம் பண்ணாங்க தெரியுமா? அப்படி ஒன்னும் இன்சென்சிட்டிவா பேசலையே. இதை நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, நிதிஷ்குமார் அவ்வளவு இன்சென்சிட்டிவா பேசுறாரு. he is trying to clinch the chair. அவருக்கு அந்த பதவி நாற்காலி தான் வேணும், அதை புடிச்சிட்டு இருக்கிறதுக்காக நிக்கிறாரு. விமர்சனம் பண்ணது இதே பிஜேபி. குடிச்சா நீ செத்துதாண்டா போவன்னு பொறுப்பற்ற முறையில் நிதிஷ்குமார் பேசியதை போல முதல்வர் பேசினாரா? இப்ப நான் அடுத்த கேள்வி என்ன கேட்கிறேன்னா, அந்த நிதிஷ்குமார் தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டாரா? எந்த முகத்தை வைத்துக் கொண்டு கூட்டணி வைத்தீர்கள்? இல்ல இங்க இத்தனை பேருக்கு நிதி உதவிகளை அறிவிக்கிறார்கள், ஒட்டுமொத்த ஸ்டேட் மெசேஜ் எங்க கவனம் செலுத்திட்டு இருக்குது. இவ்வளவுக்கும் பிறகு இதை ஸ்டேட் ஸ்பான்சர்ட் மர்டர்னு சொல்லுவீங்க. அண்ணன் எம்பி அவர்கள் சொன்னதை போல அரியலூர் மாணவி விவகாரத்தில் ஒரு டாக்டரேட் வீடியோவை கொண்டு பொய்யான வீடியோவை போட்டு ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்டுக்கு எதிராக அந்த மைனருடைய ஐடென்டிட்டி எல்லாம் வெளிப்படுத்தி தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர் அண்ணாமலை. அதனால தான் பாஜக மீது சந்தேகம் எழுகிறது. ஆனால் பீகாரிலே இவ்வளவு முறையற்ற வகையிலே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த ஒரு சிஎம் கூட அவரை நீங்க விமர்சித்து விட்டு இதே மாதிரி தானே இதே சேம் ட்ராஜடி நடந்துச்சு. இப்போ நான் ஒரே கேள்வியை பாஜகவுக்கு என்ன வைக்கிறேன்னா, நிதிஷ்குமார் மாறி விட்டாரா அல்லது பதவிக்காக இவ்வளவு மோசமாக பதில் சொன்ன நிதிஷ்குமாரோட எப்படி கூட்டணி வச்சீங்க? சரி, ஓகே. திருநாகராஜ் பதில் சொல்லுங்க. ரெண்டு பேருக்குமான பதில் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். நிதிஷ்குமார் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள் இறந்தவுடனே ஓடி போய் 10 லட்சத்தை அள்ளி கொடுக்கல. ஏன் 10 லட்சத்தை அள்ளி கொடுத்தீங்க? உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் வந்து விட்டது. ஒரு அரசு அதிகாரிகளோடு உதவியோடு நடந்து கொண்டிருக்கிறது. திமுக தான் இந்த கள்ளச்சாராயத்துக்கு காரணம் என்பதை தெரிந்து கொண்டு அதை மறைப்பதற்காக 10 லட்சத்தை அள்ளி கொடுத்தீங்க. சிபிஐ விசாரணை கேட்கணும். பாஜக மாநில தலைவர் சிபிஐ விசாரணை கேட்கிறாரு. நம்ம முன்கூட்டியே தீர்ப்பு எழுதுற மாதிரி இருந்தா ஏன் சிபிஐ விசாரணை கேட்கணும்? சிபிசிஐடி விசாரணை நடத்துறாங்களே. நான் கேட்கிற ஒரே கேள்வி, கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில கள்ளச்சாராய சாவுகள் இருந்ததா, விசச்சாராய சாவுகள் இருந்ததா? ஆனா திமுக இதுக்கு முன்னாடி மறக்காணும், செங்கல்பட்டு பார்த்திருப்பீங்க. இப்ப 2வது முறை இது தொடர்ச்சியாக. அது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, வீராசாமி நம்முடைய எம்பி அவர்கள் சொல்றாங்க. நான் கேட்கிறேன், பெத்தாம் பேட்டமையின் கடத்தல் பண்ணது திமுக நிர்வாகி, அவருக்கும் பாஜக என்ன சம்மதம்? கடத்தியது யார்? மிகப்பெரிய சிந்தட்டிக் ட்ரக்ஸ். அதை கடத்தியது யார்? பிடிபட்டது யார்? அவர் யாருக்கு ஸ்பான்சர் பண்ணார்? எந்த திமுக நிர்வாகிக்கு யாருக்கு அவர் பணம் கொடுத்தார்? இதெல்லாம் வரலாறு. தயவு செய்து நீங்க ஒரு அதிகாரபூர்வமற்ற ஒரு தகவலை பேசாதீங்க. நாங்க இந்த மக்கள் மீது உண்மையான அன்போடு இருக்கிறோம், உண்மையான அக்கறையோடு இருக்கிறோம். தயவு செய்து அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. தயவு செய்து இறப்புல சாவுல நீங்க அரசியல் பண்ணாதீங்க. நீட் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா, அது சரி செய்யக்கூடியது. ஆனால் இறந்த உயிர் திரும்பி வருமா? 50 பேர் 200 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் பலர் பாதிக்கப்பட்டு நீங்க சொல்ற மாதிரியான டேர்ம்ல எதுவுமே இல்லையே சார். அது முழுக்க அரசியலா தானே இருக்கு. அதான் சொல்றேங்க, இவங்க நீட்டையும் கள்ளச்சாராயத்தையும் எப்படி ஒண்ணா வச்சு பார்க்க முடியுங்கிற நான். இல்ல, நான் கள்ளச்சாராய விவகாரத்தை மட்டுமே சொல்றேன். நீங்க அதை கூட்டணியாக பார்ப்பதால் தான், அதே கூட்டணியாக பார்த்துதான் புகாரி சில கேள்விகளை முன் வச்சாரு. திரு நட்டாவுடைய அந்த 4 பக்க கடிதம் முழுக்க அரசியலாகத்தான் இருக்கிறதே தவிர, நீங்க சொல்ற மாதிரி அது உயிரிழந்தவர்கள் மீதான அக்கறையாகவோ அல்லது நாட்டு மக்கள் மீதான அக்கறையாகவோ அதுல எந்த வார்த்தையும் வரிகளும் தென்படலையே சார். இல்ல சார், அது நடைபெறக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் எங்க தலைவர் நேரடியா அங்க போய் பார்த்தோம்னா 1 லட்சம் ரூபாய் அறிவிச்சார். அறிவிச்சோம்னா 10 லட்சம் ரூபாயை தமிழக அரசு கொடுத்தது. எதற்காக கேட்கணும்னா, இங்க ஒவ்வொரு முறையும் இது மாதிரி சாவுகள் நடக்கின்ற பொழுது இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனையா கருதப்பட்டு தேசிய அளவில் எடுத்து செல்லப்படாமல் முடித்து விடப்படுகிறது. பீகாரை பத்தி பேசுறவங்க பீகார்ல தமிழ்நாட்டை பத்தி பேசுவாங்களா? இல்ல இந்திய கூட்டணி இருக்கிற மற்ற தலைவர்கள் எல்லாருமே இந்த தமிழ்நாட்டு விஷயத்தை பேசுவாங்க? யாரும் பேசல. பேசப்பட வேண்டும். எல்லா தலைவர்களும் உங்களோட கவனத்துக்காக சொல்றேன் சார், கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கள்ளக்குறிச்சிக்கு போனாங்க, மருத்துவமனைக்கு போனாங்க, பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தாங்க, அவங்க கட்சி சார்பில் நிதி உதவி கொடுத்தாங்க. இது தொடர்பா விசாரணை நடத்தணும், பூரண மதுவிலக்கு தான் இதுக்கு ஒரே தீர்வு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசியிருக்காங்க சார். ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். பட் நான் அதான் போய் சொல்றேன், ஒரு சொட்டு மது கூட தமிழ்நாட்டில் இருக்காது என்று சொன்ன முதல்வர் அதற்கு என்ன விளக்கம் கொடுத்தார்? அதை கொண்டு வந்தாரா? கனிமொழி அவர்கள், நாங்கள் சாராய கடைகள் பல பெண்கள் தாலி இருக்கிறது அவங்க என்ன பதில் கொடுத்தாங்க? உடனடியாக சாராய கடைகளை மூடினாங்களா? இதுதான்
இது நடக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். இது ஏன் இந்திய அளவுல கொண்டு போறோம் அப்படின்னா, சமூக நீதி பேசுகின்ற கட்சி பட்டியலின மக்கள் பட்டி பட்டியாக செத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அவங்களுக்கு என்ன நீங்க செய்ய வரீங்க? அப்ப இந்த விஷயங்கள் பேசப்பட வேண்டும் என்றால் இது தேசிய அளவுக்கு போகணும். நீங்க நிதிஷ்குமார சொல்றீங்க, இந்திய கூட்டணி ஒருங்கிணைச்சவர் அவர்தான், விட்டுட்டு வெளியே போனார். ஏனென்றால் இது வெறும் அரசியல், ஒன்லி மோடி அரசியலுக்கு எதிரான அரசியல ஒழிய இது நாட்டின் வளர்ச்சிக்கான அரசியலுக்கு இல்லைன்னு போனாரு. தைரியமா சொன்னாரு, கள்ளச்சாராயம் பணம் தர மாட்டேன்னு சொன்னாரு. அந்த தைரியம் இங்க முதல்வருக்கு நீங்க விமர்சிச்சீங்களே, அதான் கேள்வி. பெண்களை படிக்க விமர்சிச்சீங்க, அரியணையில் அமர்வதற்காக அதுல புடிச்சு தொங்கிட்டு இருக்கிறதுக்காகத்தான் நிதிஷ்குமார் இப்படி பேசுறாரு, இன்சென்சிட்டிவா பேசுறாரு, நீங்க விமர்சிச்சீங்க. நாகராஜ் முடிச்சிட்டு. இல்லைங்க, நிதிஷ்குமார் அவர்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு கோஆபரேட்டிவா போயிட்டு இருக்காரு. பொது மேடையில சொல்றாரு, நான் தெரியாமல் இந்திய கூட்டணிக்கு போயிட்டேன், இனிமேல் போக மாட்டேன், இது கடைசி என்று சொல்லி மோடி அவர்கள் முன்னணியிலே சொல்றாரு. அந்த அளவுக்கு தவறு செய்த மனிதர் திரும்பி வருகின்ற பொழுது ஏற்றுக்கொண்டவர் சிறப்பான ஆட்சி கொடுக்கிறார், கொடுத்துட்டு இருந்தார். நிதிஷ்